நிறைய ஜாதகம் பார்க்குறோம், அது ரீதியாக நிறைய தேடல்களை பண்றோம். சில நேரங்களில் ஏனோ நமக்கு அதுல ஒரு திருப்தி இல்லாத சூழல் வந்துடுது, அல்லது நம்ம வாழ்க்கையில வளர்ச்சி பெற முடியாத சூழலாகவே அது இருக்கு. நிறைய ஜாதகர்களை பார்த்தும் எனக்கு அப்படி இருக்கு. அதற்கு ஒரு மாற்று தீர்வு வழி அப்படின்னு தொலைவிட்டு இருக்கவங்க, அதுக்கு மாற்று தீர்வு வழி அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு பிரசன்னம் என்பது மிகப்பெரிய ஒரு தீர்வாக இருக்கு. குறிப்பாக குலதெய்வமே தெரியல, எனக்கு குலதெய்வத்தை பத்திய ஒரு ஐடியா கூட கிடையாது, பெருமாள்னு சொன்னாங்க எங்க குலதெய்வ சாமி கும்பிட்டு இருக்கோம், இங்க பக்கத்துல கூடிய கருப்பண்ண சுவாமி சொன்னாங்க, குலதெய்வ கோயில் இருக்கா இல்லையா, குலதெய்வ கோயில் எப்படி இருக்கும், எங்கு இருக்கும், குலதெய்வத்தை பற்றிய தகவல்கள் எல்லாமே பிரசனத்தின் மூலமாக நுனித்துல்லியமாக நமக்கு கண்டறிய முடியும். அது மட்டும் இல்லாம குழந்தை பிறப்பில் இருக்கக்கூடிய அதிதீவிரமான தடங்கல்கள் அதற்கு காரணம் என்ன, திருமணத்தில் இருக்கக்கூடிய அதிதீவிரமான தடங்கல்கள் அதற்கு காரணம் என்பது எல்லாமே பிரசனத்தின் மூலமாக எம்பெருமான் முருகப்பெருமான் மங்களசனுபுர அனுகூலத்தின் மூலமாக, சோழியின் மூலமாக மற்றும் வெத்தலை பிரசனம், தாம்பூல பிரசனம் என்று சொல்லக்கூடிய வெற்றலை பிரசனம், அஷ்டமங்கல பிரசனங்கள், தேவ பிரசனங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரசனங்கள் மூலமாக நமக்கு இந்த தீர்வுகளை அளிக்க முடியும். தேவ பிரசனம் என்பது இறைவனுக்கே பார்ப்பது, சோழி பிரசனம் மற்றும் தாம்பூல பிரசனம் நமக்கு நம்ம பார்க்கிறோம். பிரசனம் பார்ப்பதன் மூலமாக 100% வாழ்க்கையில் அதுக்கப்புறமா ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது வந்தே தீரும். எம்பெருமான் முருகப்பெருமான் அனுகூலத்தோடு அனைவரும் இன்புற்று வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.